ஹரிஷப்பா மாத்திரை எடுத்துகிட்டு வாமாக்கா, மாத்திரை டப்பா எடுத்துகிட்டு வாமா. அன்றைக்கி ஹரிக்கெலாம் நாங்களாம் சீக்கிரமே சாப்பிட்டோங்க, 7 மணிக்கெலாம் சாப்பிட்டோம். நான் வீடியோ எடுக்கவே ஞாபகம் இல்லைங்க, ஏன்னா பசியில் இருந்தேன். அபிமாட்ட ஏதாவது வாங்கிட்டு சொன்னேன். நீ மத்தியானம் சமையலும் பண்ணலைங்க. இங்கே எடுத்துகிட்டு வா, அம்மா கோயிலேருந்து கொடுத்துட்டு பிரசாதம் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டாச்சுங்க. அதனால் வேறு எதுவும் சாப்பிடல. வேணா பாருங்கள், 7 மணிக்கே சாப்பிட்டனால கிச்சனில் போய் பார்க்க போகிறேன் ஏதாவது இருக்கான்னு. அம்மா அங்கே எல்லாம் அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்து போட்டு நீட்டாக வச்சுருக்கேன். அங்கே ஒன்றும் வைக்கலை. இங்கே வா, அவன் ஏதாவது இருக்கான்னு தேட போகிறான். மக்கள் நீ சாப்பிட்டுலப்பா 7 மணிக்கெல்லாம். இப்போ பாருங்க, இதுதான் சீக்கிரம் சாப்பாடு கொடுத்தா என்கிட்ட ஒரு பெரிய விஷயம். மாத்திரங்க உன்னை வாழைப்பழம் வேணா தரேன், வா வா, வாழைப்பழம் வேணா தரேன். இது இருக்கட்டும், புட்டம் இது வேண்டாம். இங்கே மாத்திரையெல்லாம் போட்டுக்க வேணாம், வாழைப்பழம் இருக்குது தரேன். செவ்வாழைப்பழம் இருக்குந்தா அங்கே இருக்குது, அம்மா வேணா தரேன். நீ முதல்ல மாத்திரை போடு, மாத்திரையை போட்டுக்கோ. இதுக்கு தாங்க வந்து நான் சீக்கிரமாகவே சாப்பாடு ஊட்ட மாட்டேன். சரி ஹோட்டல்லேருந்து வாங்கினோமே, சரி சீக்கிரம் ஊட்டிடுவோன்ட்டு பார்த்தா கொண்டா. வா, மாத்திரையை போட்டுட்டு தூங்கு. 2 பழம் சாப்பிட்ருவானா தூங்கு, சரியாம்மா? எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லுங்கள். குட் நைட் சொல்லுங்கம்மா. சிரிக்குத பாருங்க. குட் நைட் சொல்லிடு, பாய் சொல்லிடு. இப்படி இப்படி குட் நைட் கையை வச்சு இப்படி சொல்லணும். மாத்திரை தரவா மக்களுக்கு? தரேன் தரேன்.